நேற்று லோகேஷ் கனகராஜ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆக போற ஒரு ஆல்பம் சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமான ஹைப் அந்த ப்ரோமோ கிரியேட் பண்ணிருக்கு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைம்ல பயங்கரமான ரீச்சையும் இந்த ப்ரோமோ பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ரோமோல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பயங்கர ரொமான்டிக்கா ஸ்ருதி ஹாசன் கூட இந்த ப்ரோமோல நடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இதை பார்த்த எல்லாருமே பயங்கரமான ஷாக்லயும் இருந்துட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படத்துல கூட இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்காது. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு சீன்ல லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயங்கர ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விக்ரம் படத்துல ஒன் ஆஃப் தி முக்கியமான ரோல் நடிச்சிருந்தவங்க தான் காயத்ரி. ஸோ காயத்ரி அவர்கள் இப்போ இந்த ப்ரோமோக்கு ரியாக்டும் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, உங்க படத்துல ரொமான்ஸ் பண்ணா தலையை வெட்டிடுறீங்க, வாட் இஸ் திஸ்மா அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களை டேக் பண்ணி அவங்க ஒரு கமெண்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த கமெண்ட் தான் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வேர்லா பரவிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வேர்லா பரவிட்டு இருக்கு. அண்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் நடிக்கிற எல்லா படத்திலுமே இந்த விஷயம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ இந்த ஆல்பம் சாங்ல லோகேஷ் கனகராஜ் பயங்கர ரொமான்டிக்கா ஸ்ருதி ஹாசன் கூட நடிச்சிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு நடிக்க அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஸோ நான் நடிக்கலாம் மாட்டேன், எனக்கு நடிக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு, பட் நான் அதெல்லாம் பண்ணல, எனக்கு டைரக்ஷன்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ஒரு ஆல்பம் சாங்க்கு கமல்ஹாசன் அவர்களே பாடல் வரிகள் எழுதியிருக்க ஒரு ஆல்பம் சாங்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆல்பம் சாங் வர 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஸ்ருதி ஹாசன் அவர்களும் பயங்கர ரொமான்டிக்கா நடிச்சிருக்க இந்த ஆல்பம் சாங்க்கு பயங்கரமான ஹைப் ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆல்பம் சாங் என்ன மாதிரி இருக்க போகுது, லோகேஷ் ஸ்ருதி ஹாசன் இவங்க 2 பேரோட ரொமான்ஸ் எந்த அளவுக்கு இந்த பாடல்ல இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.